நமது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய உபதேசத்தை கேட்ட மக்கள், இவன் தச்சன் அல்லவா அப்படின்னு ஆச்சரியத்தோடும் இகழ்ச்சியோடும் கேட்டாங்க. இந்த கேள்வி ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துது. என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய குமாரனாகிய இயேசு நம்முடைய மனித தன்மையுடனும் நாம் பெற்ற சாபத்துடனும் உண்மையிலேயே தன்னை பிணைத்து கொண்டார் என்பதுதான். இந்த உலகத்தையே உருவாக்கின அவருடைய கரங்கள் ஏறக்குறைய 30 வருஷமா மரப்பலகையை அளந்து அறுத்து சீவி ஆணி அடித்து வேலை செஞ்சிச்சு. உன் முகத்தின் வியர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய் அப்படிங்கிற சாபத்தின் கசப்பை அவரும் அனுபவிச்சார். இது நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு 2 பாடங்களை கற்றுத்தருது. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், உழைப்புக்கு கண்ணியம் உண்டு. வீழ்ச்சிக்கு முன்பே மனிதன் தோட்டத்தை பாதுகாக்குமாறு வைக்கப்பட்டான். சும்மா இருப்பது ஒருபொழுதும் தேவனுடைய நோக்கம் கிடையாது. இயேசுவே தச்சரா வேலை பார்த்ததால எந்த ஒரு உழைப்பையும் கடவுள் மதிக்கிறார் அப்படிங்கிறது புரியுது. நம்முடைய வேலை சின்னதாக இருந்தாலும் நேர்மையாக செஞ்சால் அதற்கு தேவனிடத்திலே மரியாதை உண்டு. 2வது விஷயம், தாழ்மை ஒரு குறை கிடையாது. ஒருவேளை உங்களுடைய பிறப்பை பற்றி யாராவது குறை சொன்னா, இல்லை உங்களுடைய வேலையை பார்த்து யாராவது ஏளனம் பண்ணா, இயேசுவை கவனிச்சு பாருங்க. அவர் ஒரு தச்சனை தந்தையாகவும் ஒரு ஏழை தாயையும் தனக்கென்று தேர்ந்தெடுத்து உலகத்தின் பெருமைக்கான தரத்தை வேண்டுமென்றே நிராகரித்தார். உண்மையான மகத்துவம் எதில் இருக்குது தெரியுமா? சமுதாயத்தில் உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட பக்தி, தேவனிடமான அர்ப்பணிப்பு, மனிதர்களுக்கு நீண்ட கால பயனுள்ள தன்மை இதில் தான் காணப்படுது. நம்முடைய தெய்வீக இரட்சகரான இயேசு கிறிஸ்து உங்களுடைய தினசரி போராட்டத்தையும் நீங்கள் தற்போது இருக்கிற நிலைமையில் உள்ள தனிப்பட்ட சோதனைகளையும் அறிவார். அதனால உங்களுடைய துறையில் உங்களுடைய வேலையை நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்யுங்க. உங்களுடைய அமைதியான விசுவாசம், பொறுமையான சகிப்புத்தன்மை, தாழ்மையான நிலைமையில் உள்ள நல்லொழுக்கமான நடத்தை ஆகியவை உங்கள் வெளிச்சத்தை இருளிலிருந்து பிரகாசிக்க செய்யும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை வீணாக வாழ்ந்ததாகவும் இருக்காது.